வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி. சூரிய பகவானுக்கு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நாட்களில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடி அகலமாக கனமாக இருக்க ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடுதலாக சேர்த்தா நல்லா வாசமாக ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நெய் உருகட்டும். உருகிட்டு இருக்க சமயத்தில் 50 கிராம் அளவுள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நெய்யும் கோதுமை மாவும் சமமான அளவு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நெய் கொஞ்சம் குறைவாக சேர்க்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது. கோதுமை மாவு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டுமே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மாவோட பச்சை வாசனை மாறும், சீக்கிரம் கருத்து போகாமலும் இருக்கும். கட்டிகள்லாம் இல்லாமலும் நம்ம நல்லா கரெக்டாக கலந்து விடலாம். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது இல்லைங்களா, நெய்யில் மாவு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, அதனோட கலரும் நல்லா மாறி இருக்கு. இப்போ இது ஒரு பர்ஃபெக்டான பதம். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி மொத்தமாக அப்படியே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 ml அளவுள்ள தண்ணி, மிதமான சூட்டில் இருக்க தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதற்கு பிறகு தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 பங்கு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலேருந்து கிட்டத்தட்ட 8 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாவு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த பதத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு சிட்டிகை அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். இனிப்பு ரெசிபி அப்படிங்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதற்கு பிறகு பால் சேர்க்கலாம். பாலோட அளவு பார்த்திங்கன்னா 300 ml பால் நான் சேர்த்துருக்கேன். இந்த 300 ml பாலும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பச்சை பாலாக இருந்ததுன்னா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அளந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சமயத்தில் நல்லா பொடியாக துருவுன முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா துருவுன பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மக்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான கோதுமை பாயசம் ரெசிபி சிம்பிளான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை பாயசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.